செட்டிங்கில் ஐடியா கிடைக்கும். நீங்கள் படிக்கும் பொழுதே ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்காவது நீங்கள் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு புக்கில் வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னா இதில் இந்த லைன் முக்கியம், இந்த கொஸ்டின் முக்கியம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கொஸ்டின் மைண்ட் செட்டில் நீங்கள் வரும். இல்லைனா நமக்கு கொடுத்துருக்க சிலபஸை வந்து நீங்கள் படித்து முடிக்கணும் அப்படின்னா 100% படிச்சுட்டு போயெல்லாம் யாருமே எக்ஸாம் எழுதவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட அந்த கொஸ்டினாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் பார்க்கணும். இப்போ நேற்றுக்கு நடந்துச்சு இல்லைங்களா குரூப் 2, அதில் வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் அதை இன்னொன்று யோசிக்கணும். மொத்தமே 2000 சம்திங் வேகன்சிஸ் தான், அதுலேயே தான் அவங்க ஃபில்டர் பண்ணி ஆகணும். இது லாஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனால அதில் அவங்க ஃபில்டர் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் அது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வந்து இதே மாதிரி தான் குரூப் 4ல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னா நீங்கள் நீங்களே பயமுறுத்திக்கிறதா அர்த்தம். நிறைய பேர் யூடியூப்ஸில் இந்த மாதிரி போட்டு உங்களை நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, பயமுறுத்துவாங்க. எப்படின்னா நிறைய தம்ப்நெயில்ஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் போட்டு உங்களை அந்த வீடியோஸ் பார்க்க வைக்கணுன்னே எப்பயுமே ஒரு வீடியோ அவங்க போடுறாங்க தம்ப்நெயில் நெகட்டிவிட்டி அப்படின்னா அவங்க நெகட்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டாகவே அந்த தம்ப்நெயிலில் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பயந்துக்கிட்டு போய் அந்த வீடியோ பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த யூடியூப்ஸில் மற்ற அகாடமி சொல்கிறது போகிறது வருது அதெல்லாம் நீங்கள் காது கொடுத்தே வாங்காதீங்க தயவுசெய்து. நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குரூப் 4ல் என்ன மாதிரியான அவங்க சிலபஸில் கேட்பாங்களோ அதை தாண்டி அவங்க கேட்க போகிறது இல்லை. அவங்களே ப்ராக்கெட்டில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம தமிழுக்கு 11th 12th படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது படிக்கணும் கண்டிப்பாக. இப்போ என்ன எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னா இந்த சிறப்பு தமிழ் 11th 12th வந்து அவங்க அந்த கலைச்சொற்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அது ரிலேட்டடாக கொஞ்சம் கலைச்சொற்கள்லாம் இருக்குது. அதில் வந்து இலக்கணவியல் அப்படிங்கிற லெசன்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ யாப்பு, மரபு, யாப்பிலக்கணம், அப்புறம் அணிகள், அதுக்கான கலைச்சொற்களே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த ரீஜனில் கேட்கலாம். கலைச்சொற்களே அவங்க இன்னொரு டெஃபினேஷனாக கொடுத்துட்டாங்க. எப்படின்னா அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள், அப்புறம் இந்த மாதிரி கணினி சார்ந்த மரபு கலைச்சொற்கள்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ 11th சிறப்பு தமிழில் வந்து லாஸ்ட் லெசனில் கணினிவியல்னு ஒரு லெசன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கணினி சம்மந்தமான கலைச்சொற்கள் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் சிலபஸை வச்சுக்கணும். சிலபஸ் படி அது எந்தெந்த புக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை படிச்சிங்கனாலே போதும். இப்போ 11th சிறப்பு தமிழா இது ஃபுல்லாகவே படிக்கணுமா, இது இவ்வளவு இருக்கே அப்படிலாம் நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ தலையங்கம்னு ஒரு தமிழில் வந்து தலையங்கம் அப்படின்னு ஒரு சிலபஸ் சேர்த்துருக்காங்க. இது வந்து அதிகமாக கேட்க பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் அந்த ரிலேட்டடாக கேட்பாங்க. அதுக்கு நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக கேட்பாங்க. இதுக்கு வந்து சிறப்பு தமிழில் ஒரு லெசனே இருக்குது, இதழியல்னு ஒரு லெசனே இருக்குது. அதுலேயே தலையங்கம்ன்ற தலைப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிலபஸை வந்து நீங்கள் வந்து டீகோட் பண்ணுவோம். இதுக்கு டீகோட் நம்ம தனியாக உட்காந்து தான் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. நமக்கு வந்து டெலிகிராமில் நிறைய